ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லைக் இந்த இதில் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஐசிஇ ஃபோ போர்ட்டல் அப்படின்னு சொல்லி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா ஸோ வந்துட்டு உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுங்கள் உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் வந்துட்டு பேன் கார்டு இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட பேன் டீட்டெயில் போட்டுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்னோடது போட்டு செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஆதார் நம்பர், ஸோ கொடுத்துட்ட பிறகு இங்கே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் யுவர் பேன் ஆல்ரெடி லிங்க்ட் கிவன் ஆதார் நம்பர். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து ஆல்ரெடி ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இது மாதிரி ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவே வந்துட்டு லைக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் வேறு ஒரு இது போட்டு செக் பண்ணுறேன், அதாவது எது இணைக்காமல் இருக்கோ அது. ஸோ டீட்டெயில் கொடுத்துட்டேன். ஸோ மறுபடியும் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் இப்போ பேன் பேன் நாட் லிங்க்ட் வித் ஆதார், ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லிங்க் ஆதார் அப்படின்னு வந்துருக்குங்களா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லிங்க் ஆதார், அப்போ வந்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். எந்த பேன் கார்டு இணைக்கலையோ அதை வந்துட்டு இங்கே மறுபடியும் கொடுத்து லாகின் பண்ண பார்க்கணும். ஓகே, வேலிடேட் கொடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இது முன்னாடி வந்துட்டு லைக் என்ன சொல்கிறதுனா இங்கேயே வந்துட்டு உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. எப்படி நம்ம வந்துட்டு பேன் கார்டை இணைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த இதை நம்ம சூஸ் பண்ணுறது, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் ரீஃபண்டபிள் ஃபீ ருபீஸ் 1000 ருபீஸ். ஸோ நீங்கள் வந்து 1000 ருபீஸ் இதுக்கு பே பண்ணணும். அது வந்துட்டு 1000 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா அது வந்துட்டு நான் ரீஃபண்டபிள். பட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஜூன் 2021 பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ருபீஸ் ஃபைன் போட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது ரிட்டர்ன் வந்திருக்கும். பட் இப்போதைக்கு இது வராது. ஸோ நான் வந்துட்டு கண்டினியூ பே அது கொடுத்து கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்கே வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் மறுபடியும் கொடுக்கணும். பேன் டீட்டெயில்ஸ். ஸோ ஆல்ரெடி இருக்குது, நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ண முடியல, நோ வரிஸ். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் ஏதாவது லைக் உங்களோட ஆதார் கார்டு தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக வந்துட்டு எது நீங்கள் ஆக்டிவாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ எந்த ஒரு நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ஓடிபி வரும் அதுக்காக. ஸோ நான் கொடுத்துட்டேன், ஓடிபி வந்திருக்கு. ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு இங்கே வந்துட்டு உங்களோட வெரிஃபை பண்ண சொல்லும் நேம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் அந்த ஒரே ஒரு லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு என்ன ஆகுனா லைக் இங்கே வந்துட்டு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அசஸ்மெண்ட் இயர் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு 2023 to 2024. ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஸோ வேறு எதுவும் கிளிக் பண்ண போயிடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணால் கூட அது வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் ரெசிப்ட், அதாவது 500 இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு கண்டினியூ கொடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட் 1000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும். அப்போ வந்து கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு இங்கே பேமெண்ட் மோட்ஸ் இருக்கும். நெட் பேங்கிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெபிட் கார்டு. ஸோ டெபிட் கார்டு வந்துட்டு இதில் இருக்கிறது இந்த பேங்க்ஸ் இருக்கும். ஸோ கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க், அப்புறம் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருக்குது. இங்கே ஆஸ் ஃபார் கர்நாடகாவில் நான் இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இதில் காமிச்சிருக்கு. பட் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேங்க்ஸில் காமிக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் இதெல்லாம் பே பண்ணல, லைக் வந்து நான் ஃபோன்பே இல்லை பேடிஎம், யூபிஐ வழியாக நான் பே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்வே கிளிக் பண்ணிவிட்டு கோட்டக் மகேந்திரா பேங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸோ மறுபடியும் வந்துட்டு பே நவ் அதை கொடுத்துருங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணிட்டு செக் பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் டு பேங்க்னு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இங்கே வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பரும் ப்ளஸ் வந்துட்டு இமெயில் ஐடி கேட்கும். எதுக்காகனா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஐ மீன் நீங்கள் வந்துட்டு பே பண்ணி முடிச்சிட்டிங்க. பே பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேணும், அதாவது உங்களோட ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இது டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அண்டர்ஸ்டூட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளிக் ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாக்ஸில் வந்து கியூஆர் கோடு ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து கியூஆர் கோடு கிளிக் பண்ணிவிட்டு பிஹெச்ஐஎம் கிளிக் பண்ணிட்டு பே கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோட் ஸ்கேன் வந்துடும். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு வந்து வெறும் 5 மினிட்ஸ் தான் இருக்கும் டைம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அந்த மெத்தட் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு என்ன ஆகும்னா